இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சுவையான தீபாவளி ஸ்பெஷலுக்காக அதிரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் அரிசி கொண்டு எப்படி நம்ம வந்து அதிரசம் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரேஷன் பச்சரிசியை வந்து நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வந்து இதை ஒரு 1.5 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். இந்த அரிசிலேயே வந்து பார்த்திங்கன்னா அதிரசம் நல்லா வரும். நம்ம வந்து பாலிஷ் பண்ணி வச்சோம்னா சில அரிசிங்க வந்து நல்லா வெள்ளையாகவே இருக்கும். ஆனால் இந்த ரேஷன் அரிசி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெள்ளையாகவே இருக்குது. அதனால் பாலிஷ் எதுவும் பண்ணலை. இந்த ரைஸ் வச்சு தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். இது வந்து 1 கிலோ அளவுக்கு பச்சரிசி. இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1.5 மணி நேரம் இந்த அரிசியை ஊற வச்சிடலாம். நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா வந்து ஒரு 4-5 வாட்டி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலந்து வாஷ் பண்ணிவிடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு அந்த ஸ்மெல் எதுவுமே இருக்காது. இது வந்து ஒரு 5 வாட்டி நல்லா தண்ணி விட்டு நல்லா அலசியிருக்கேன். ஒரு 1.5 மணி நேரம் இந்த அரிசியை ஊற வச்சிடலாம். இதுக்காக நான் கொஞ்சம் நல்ல தண்ணி சேர்த்துக்கிறேன். 1.5 மணி நேரம் நம்ம இந்த அரிசியை ஊற வச்சுட்டு அப்புறம் நம்ம ஆற போட்டுடலாம். அரிசி வந்து பார்த்திங்கன்னா 1.5 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டேன். ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு துணியில் போட்டு ஆற வச்சாச்சு. அரிசி வந்து இந்த மாதிரி நம்ம எடுத்து விட்டோம்னா கையில் ஒட்டாத அளவுக்கு நல்லா காஞ்சிருக்கணும். இப்போ இதை நம்ம வந்து மிஷினில் கொண்டு போய் அரைச்சிட்டு வந்துடலாம். நீங்கள் மிக்சியில் அரைக்கணுன்னாலும் மிக்சியில் அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு ஜலிச்சிருங்க. இப்போ அரிசி நல்லா காஞ்சிருச்சு. இந்த அரிசி கூட நம்ம 1 இன்ச் அளவுக்கு சுக்கு, இந்த சுக்கை வந்து மேல் தோலை நான் நீக்கிட்டு ஒரு தட்டி வச்சுருக்கேன். ஏன்னா மிஷினில் போடும்போது அது சரியாக அரைப்படாது. அதனால் வந்து ஒரு தட்டு இந்த மாதிரி தட்டி வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு 6 ஏலக்காய் வந்து எடுத்திருக்கேன். 6 ஏலக்காய் கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஏலக்காய், சுக்கு இது எல்லாத்தையுமே வந்து இந்த அரிசியோடு சேர்த்து நம்ம பவுடராக அரைச்சிக்கணும். நம்ம இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம மிஷினில் பச்சரிசியை கொண்டு போய் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த அரிசி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து சேமியா விழுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து நம்ம ஜெலிச்சிடணும். இப்போ நான் வந்து ஜெலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதுலேயே வந்து சுக்கு, ஏலக்காய், சோம்பு எல்லாமே நல்லா பவுடராக ஆகிடுச்சு. நம்ம ஜெலிச்சு எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாவு. இப்போ நம்ம அதிரசம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம முதல்ல வெள்ளை அதிரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வெள்ளை அதிரசம் செய்கிறதுக்காக நான் வந்து 1/2 கிலோ அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். நம்ம வந்து 1 கிலோ அளவுக்கு பச்சரிசியை ஏற்கனவே ஊற வச்சு அரைச்சிருந்தோம். இதில் பாதியை வந்து நான் வெள்ளை அதிரசத்துக்காக உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இப்போ நம்ம பாகு காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம சக்கரை அதிரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சக்கரை அதிரசத்துக்கு பாகு வைக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் நான் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அடுத்தது 400 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறோம். இந்த சர்க்கரை நல்லா பாகாகிற அளவுக்கு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். சர்க்கரை வந்து நல்லா கரையட்டும். இது நல்லா கரைஞ்ச உடனே நம்ம அதை வந்து வடிகட்டிட்டு திரும்ப ஒரு வாட்டி விட்டு நல்லா கரைச்சிக்கலாம். இப்போ வந்து சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு. இது கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம இதை எடுத்து வடிகட்டிட்டு திரும்ப ஒரு வாட்டி விட்டுடலாம். இப்போ நம்ம சர்க்கரையை வடிகட்டி திரும்ப ஊற்றிருக்கோம். இது நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ நம்மளுடைய சர்க்கரை அதிரச பாகு வந்து கம்பி பதத்துக்கு வர ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம இந்த பாகு பார்த்துடலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி தொட்டுட்டு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கம்பி பதம் வந்து வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த மாதிரி நல்லா ஒத்த கம்பி பதம் வந்தோடனே நம்ம மாவு சேர்த்துடலாம். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து கலர ஆரம்பிச்சிடலாம். இப்போ நல்லா வந்து இந்த சக்கரை பாகில் இந்த மாவை நல்லா கலந்துருங்க. இது நல்லா ஆறுனதும் நம்ம அதிரசம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த மாவு வந்து ஒட்டாமல் வரணும். இந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கையில் ஒட்டாமல் இருக்கணும். இந்த மாதிரி ஒட்டாமல் வர அளவுக்கு இதை கலந்துருங்க. இது நல்லா ஆறுனதும் உங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே திக்காகிடும். இந்த சூடு ஆறுற வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதிரசம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம சக்கரை பாகு எடுத்து வச்சுருக்க அதிரசம் மாவை நல்லா பிசைஞ்சிடலாம். கொஞ்சம் இதில் ஒரு ஸ்பூன் நெய் அப்படி இல்லைன்னா ஒரு எண்ணெய் ஊற்றி நல்லா இதை பிசைஞ்சிடுங்க. இப்போ நம்ம கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை பிசைஞ்சிடலாம்.
இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இதை வந்து நம்ம உருண்டையாக பிடிச்சிடலாம். இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சிட்டு நம்ம ஒரு வாழையில வச்சு அதிரசமாக தட்டிக்கலாம். வாழையில நம்ம வந்து இந்த மாதிரி அதிரசமாக தட்டிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நடுவில் ஓட்டை போட்டுக்கோங்க. இப்போ நம்ம சக்கரை அதிரசம் தட்டியாச்சு. இப்போ நம்ம எண்ணெயை காய வச்சு இந்த அதிரசத்தெல்லாம் பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. நம்ம சக்கரை அதிரசத்தை ஒன்று நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்லா அதுவே எழும்பி வரும். இப்போ இது எழும்பி வர ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம வந்து இதை லைட்டாக திருப்பி விட்டுக்கலாம். நம்ம ஒவ்வொன்றா போட்டு எடுத்தோம்னா உங்களுக்கு வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டிக்காது. அதனால் ஒன்றா சேர்த்து எடுத்துக்கலாம். நீங்கள் இன்னும் நிறைய எண்ணெய் ஊற்றி பெரிய கடாயாக வைக்கிறீங்க அப்படின்னும் போது 2 கூட நீங்கள் அந்த அதிரசத்தை போட்டு எடுத்துக்கலாம். ஆனால் வந்து மொத்தமாக போடும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் நீங்கள் ஒவ்வொன்றா போட்டு எடுக்கிறது பெஸ்ட்டு. எண்ணெயும் கொஞ்சம் உங்களுக்கு சிக்கனமாக செலவு பண்ணலாம். இப்போ நம்ம சக்கரை அதிரசம் 2 பக்கமும் நல்லா செவந்துருச்சு. இதை எடுத்துடலாம். இப்போ நம்ம அதிரசக்கட்டையை வச்சு கூட இந்த மாதிரி எண்ணெயை நல்லா பிழிஞ்சு எடுத்துடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்படியே 2 ஜல்லிக்கரண்டியை வச்சு சேர்த்து ப்ரெஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து அந்த எண்ணெய்லாம் நல்லா வடிஞ்சு வந்துடும். இதே மாதிரி எல்லா சக்கரை அதிரசத்தையும் நம்ம அதில் போட்டுடலாம். இப்போ நம்ம இதே மாதிரி எல்லா சக்கரை அதிரசத்தையும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பூரியாட்டம் புஷ்ஷுன்னு உப்பி வரும். பூரி மாதிரி நல்லா புஷ்ஷுன்னு உப்பி வரும். இப்போ நம்மளுடைய சுவையான சக்கரை அதிரசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரியே உங்கள் வீட்டில் சக்கரை அதிரசம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. இதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியதுலாம் சந்திராஸ் கிச்சனுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.